ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிகவும் ஒரு துயரமான நிகழ்ச்சி, மிகவும் ஒரு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம், யாரும் அனுமதிக்க முடியாத ஒரு விடயம்தான் நடந்தேறி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் எல்லோருக்கும் நன்கு அறியப்பட்ட ஒருவராக இருந்தவர், பலருக்கு முகம் தெரியாது, செயற்பாடுகளூடாக பலருடனும் பயணித்த தம்பித்துரை முத்துக்குமாரசாமி அவர்கள் தொடர்பில் யாருக்கும் பெரிய அளவில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய செயற்பாடுகள் கூடுதலாக மௌனமாகவும் யாரிடமும் அவரை முக்கியத்துவப்படுத்தாத வகையில் தான் கடந்த காலங்களில் செய்திருந்தார். அது மட்டுமில்லாது பொன் சிவகுமாருடன் உடனிருந்த உண்மை தோழனான ஒருவரை பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லோரும் குமார் அண்ணன் என்று நன்கு அறியப்பட்டவர் அமெரிக்காவிலே இயற்கை எழுதியிருக்கின்றார். நீண்ட காலமாக தமிழ் மக்களினுடைய பல போராட்டங்கள், பல விடயங்களோடு பல ஆலோசனைகள், ராஜதந்திர ரீதியான நெருக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட ஒருவர் இன்று எம்மோடு இல்லை என்பதுதான் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு துயரமான செய்தியாக இருக்கின்றது. குமார் அண்ணனை பற்றி சொல்ல போனால், என்னை பொறுத்த மட்டிலும் கூட ஒரு பெருமிழப்பு. குமார் அண்ணன் இறந்ததாக ஒரு செய்தி கிடைத்த போது அது அவராக இருந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு பதைவதைப்போடு அவருடைய மிகவும் நெருங்கிய குடும்ப உறவினர் ஒருவரோடு தொடர்பு கொண்ட போது அவர் அவருடைய இறப்பை உறுதிப்படுத்தினார். குமாரண்ணனை பொறுத்தவரையில் இந்த தளத்தில் நேரடியாக அவரோடு பயணித்தவன் என்கின்ற வகையில் பல விடயங்கள், ராஜதந்திர விடயங்களாக இருக்கலாம், பல சர்வதேச ரீதியான ராஜதந்திர நகர்வுகளாக இருக்கலாம், ராஜதந்திரிகளுடனான சந்திப்புகளாக இருக்கலாம், ராஜதந்திரிகளுடனான கடித தொடர்புகளாக இருக்கலாம், பல விடயங்களிலே கூடவே பயணித்தொருவர், மிகவும் உண்மையாக பயணித்தொருவர். இன்று அவருடைய வாட்ஸ்அப்பிலே அவருடைய பழைய செய்திகளை மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அல்லது அவர் பகிர்ந்து கொண்ட சில தகவல்களை மட்டும்தான் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யாருக்கும் தெரியாது யார் அந்த குமாரண்ணன் என்றுதான் நீங்கள் எல்லாம் தேடுகிறீர்கள். அவர் வேறு யாரும் அல்ல. அவரை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராளிகள் தனிக்குழுவாக இயங்கிய நிலையில் பொன் சிவகுமாரனின் எழுச்சியும் அந்த எழுச்சிக்கு காரணமான பொன்னுத்துறை சத்தியசீலனால் ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் பேரவையின் உருவாக்கத்தில் ஒருவராக குமாரண்ணன் இருந்திருக்கின்றார். தம்பித்துரை முத்துக்குமாரசாமி அவர்கள் அமெரிக்காவில் மரணமான பின்னர் தான் இன்று அவருடைய செய்திகள் உலகெங்கிலும் பலருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கின்றது, யார் அந்த குமாரண்ணன் என்று. 1975 உருவாக்கம் பெற்ற ஈழ விடுதலை இயக்கத்திலே முத்துக்குமாரசாமி, புஷ்பராஜா, வரதராஜ பெருமாள், தங்க மகேந்திரன், சந்திரமோகன் ஆகியோரை தலைமை குழு உறுப்பினர்களாக கொண்டு அவர்களுடன் சேர்ந்து பத்மநாபா பிரான்சிஸ் பின்னணி நிற்க ஆனைப்பந்தியில் அங்குராப்பண கூட்டம் ஒன்று நடைபெற்றது. தம்பித்துரை முத்துக்குமாரசாமி தலைவராக இருந்து செயற்பட்டு வந்தார். தலைமை பண்பு, அது மட்டுமல்லாது தேசிய தலைவரை தம்பி என்ற அந்த பேரை முதலில் அழைத்தவர்களுள் இவரும் ஒருவராகத்தான் இருந்திருக்கின்றார். காரணம், எல்லோரோடும் ஒப்பிடுகின்ற போது தேசிய தலைவர் இளையவராக இருந்தாலும் அவரை தம்பி என்றுதான் எல்லோரும் அந்த தொடக்க காலத்திலே குறிப்பிட்டார்கள். இன்று என்னோடு பேசும் வரைக்கும் கிட்டத்தட்ட அவருடைய நவம்பர் மாதம் வரையும் அவரோடு தொடர்பில் இருந்தார். அதன் பின்னர் தான் அவர் தொடர்பு சரியான வகையில் கிடைக்கவில்லை என்ற போது நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அறிந்தோம். அது இயல்பான ஒரு நிலைப்பாடு என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் எப்படியான செய்தி வரும் என்று தெரியாது. பொதுவாகவே அவர் கதைக்கும் போது கூறுவார், தம்பி அப்படி, தம்பி நல்லவன், தம்பியிடம் கெட்ட குணங்கள் என்று சொல்லி தேடி பார்ப்பதற்கு கூட எதுவும் இருக்காது, எதுவும் அறியாதவன், யாரும் விரைவாக ஏமாற்றி விடலாம் தம்பியை, தம்பி ஒரு வஞ்சகம் சூது தெரியாத ஒரு நல்லவன் என்றுதான் குமாரண்ணன் அடிக்கடி என்னோடு பேசுகின்ற போது தம்பி என்கின்ற வார்த்தையை பேசுகின்ற நாட்களில் பல முறை உச்சரித்ததை என்னால் மறக்க முடியாமல் இருக்கின்றது. இவ்வாறான கால பின்னிலையில் புஷ்பராஜா, வரதராஜ பெருமாள், முத்துக்குமாரசாமி ஆகியோர் வெவ்வேறு காரணங்களுக்காக சிங்கள படையினரால் கைது செய்யப்படுகிறார்கள். பேர் கொண்ட அமைப்பு ஒன்றின் தேவையை உணர்ந்த தங்கத்துரை அவர்கள் இயங்கு நிலையற்ற நிலையில் இருக்கின்றார். அதன் பின்னர் முத்துக்குமாரசுவாமி, குமாரண்ணன் அவர்கள் தலைமையிலான தமிழீழ விடுதலை இயக்கத்தை தனது தலைமையில் குட்டிமணியுடன் சேர்ந்து நடத்தினார் என்ற வரலாற்று உண்மை இருக்கின்றது. இது பலருக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த வரலாறு தெரியாமல் பல விடயங்களோடு பயணித்தவர்கள் தான் இப்போது இருக்கக்கூடியவர்கள். அவர் சிறையில் இருந்தார். பொன் சிவகுமாரனது முதலாவது சிலை இவரது கரங்களாலே தான் உடும்புராயில் திறந்து வைக்கப்பட்டது என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். உடும்புராய் பகுதியில் இருக்கக்கூடிய சிவகுமார் அண்ணனின், பொன் சிவகுமார் அண்ணனின் முதற் சிலை குமாரண்ணனால் திறந்து வைக்கப்பட்டது என்றால்
மிகையாகாது. அடிக்கடி கூறுகின்ற போது சிவகுமாரன் அப்படிப்பட்டவன், சிவகுமார் இப்படியானவன், ஒரு நல்ல குணம் படைத்தவன், அவன் ஒரு ஒரு என்ன சொல்வது, தன் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்றெல்லாம் அடிக்கடி குமாரன் கூறுவார். ஆனால் குமாரனுடைய வாழ்க்கை இப்படி முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஈரோஸ் அமைப்பின் நிறுவனர்களுள் ஒருவராக இருந்த அருளர் என்ற அருட்பிரகாசம் எழுதிய லங்காராணி எனும் தமிழ் மக்கள் மீது சிங்கள அரசால் நிகழ்த்தப்பட்ட அரச அடக்குமுறை, வஞ்சக அரசியல், ஜனநாயகத்தின் பேரில் நடந்த அநீதி ஆகியவற்றை சுருக்கமாக கூறும் நூலின் கதாநாயகனாகவும் தங்கத்துரை முத்துக்குமாரசாமி குமாரண்ணன் இருந்திருக்கிறார் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். குமாரண்ணனை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு என்ன சொல்வது, பெரிய உயரமானவரோ அல்லது பெரிய தோற்றமுடையவரோ அல்ல, மிகவும் சாதாரணமான ஒருவர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் பேரவையாக இருக்க, எங்கு சென்றாலும் அவரை யாரும் காணாமல் இருக்க முடியாது. மிகவும் ஒரு சாதாரணமான, நடந்து கொண்டு சிரித்த முகத்தோடு நடந்து கொண்டு செல்லக்கூடியவர், எல்லோரோடும் பழகக்கூடியவர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உலகம் முழுவதும் உள்ள அகதிகள் முகாம்களின் இயக்குநராகவும் பணியாற்றி அவர் கிட்டத்தட்ட அவர் செல்லாத நாடு இல்லை என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாது மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவர் சட்டம் படித்தது இலங்கையில், சிறைச்சாலையில் இருந்த காலப்பகுதியில் தான் அவர் சட்டத்தை பயில்கிறார். அவருக்கும் மட்டக்களப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அவர் அதாவது 1978 சூறாவளி அடித்த போது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மீட்பு பணிக்காக சென்ற குழுவை இயக்கியதும் இவரும் அதில் ஒருவராக இருந்திருக்கிறார். குறிப்பிட்ட காலப்பகுதியிலே முத்துக்குமாரசாமி, குமாரண்ணனின் தந்தை, மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வைத்திருக்கின்றார். அந்த காலப்பகுதியிலே மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பலரோடு நெருங்கி பழகி இருக்கின்றார். அவர் ஞானசூரியம் வீதியில் தான் அவர் நீண்ட காலம் அவருடைய தந்தையோடு வசித்திருக்கின்றார். வசித்த காலப்பகுதியிலே அங்கிருக்கக்கூடிய எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒருவர். அந்த கிழக்கு மண், தென் தமிழீழத்தின் மீது அளவு கடந்த காதல் கொண்டவர். கதைக்கின்ற போதெல்லாம் அவர் இந்த வீதி எப்படி இருக்கின்றது, ஏன் மட்டக்களப்பு இன்னும் ஒரு படி முன்னுக்கு வர முடியாமல் இருக்கின்றது, அங்க இருக்கக்கூடிய மக்களே இன்று வரைக்கும் அவர்களால் சற்று முன்னோக்கி நகர முடியாமல் இருக்கின்றது, ஏன் எந்த காரணி தடையாக இருக்கின்றது, கொக்கட்டிச்சோலை எப்படி இருக்கின்றது, படுவாங்கரை எப்படி இருக்கின்றது, கிரான் அந்த கருத்த பாலத்தின் பின்பக்கம் எப்படி இருக்கின்றது என்று மட்டக்களப்பு மாவட்டத்தை பற்றி அவர் கேட்காத நாட்களே இல்லை. இன்று நீங்கள் கலைத்தீர்களா? ஆக குறைந்தது ஒரு கிழமையில் 2 முறையாவது கலைக்கக்கூடிய ஒருவர். இதற்கு இருக்கக்கூடிய ஒரே சாட்சி நம்முடைய மூத்த ஊடகவியலாளரும் நிறுவனத்தினுடைய பணிப்பாளருமாக இருக்கக்கூடிய நிராஜண்ணன் ஒருவர் தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கின்றது. இப்படியாக அவருடைய பயணங்கள், அவருடைய வாழ்க்கைகளை யாரும் மறக்க முடியாது. இப்படி இருக்கின்ற போது இந்த போராட்டங்களோடு தொடர்பட்ட இருந்த காரணத்தால் பின்னாட்களில் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். அவர் சிறையில் இருந்த காலப்பகுதியில் தான் அவர் சட்டம் பயின்று சட்டத்தை சிறையில் இருந்துதான் அவர் முடிக்கின்றார். அதன் பின்னர் தான் அவர் அங்கிருந்து வெளியேறி அமெரிக்கா செல்கிறார். அவர் சென்ற பின்னரும் கூட ஈழத் தமிழினத்துக்காக அவர் செய்த அல்லது அவர் மறைமுகமாக ஆற்றிய பணி என்பது உலகில் யாரும் செய்திருக்க மாட்டார்கள். அவரிடமிருந்த திறமைக்கு அவர் எங்களை திரும்பி பார்த்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர் ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் தன்னுடைய வேலைக்கு அப்பால் சென்று எமக்காக பல வேலைகளை செய்த ஒரு முக்கிய மகானாகவும் இருந்திருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டருடன் இணைந்து உலகம் முழுவதும் தேர்தல் கண்காணிப்பாளராக பயணித்திருக்கின்றார். ஜிம்மி கார்ட்டரினுடைய தேர்தல் கண்காணிப்பு அலுவலகத்திலே மிக பிரதான பணியையும் அவர் மேற்கொண்டிருக்கின்றார். அத்தோடு பிலடெல்பியா தேர்தல் நீதிபதியாகவும் பணியாற்றி இருக்கின்றார். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையின் குவாகர் தூதுக்குழுவின் ஆலோசகராக பணியாற்றி இருக்கின்றார். நீண்ட காலமாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக பணியாற்றியவர். ஈழ வரலாற்றின் ஆயுத போராட்ட தொடக்க காலத்தின் பிதாமகன் என்றால் அவரை யாரும் மறக்க முடியாது. ஆனால் இன்று கேட்டால் சொல்லுவார்கள் இதெல்லாம் பொய்யானது, இவர் எங்க தொடர்பு. ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய பலர் ஏஐயின் உதவியோடு பல போலி தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். குமாரண்ணனின் மரணம் என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது. குமாரண்ணனை பற்றி இன்னும் பல விடயங்களை கூறப்போக வேண்டி இருக்கின்றது என்றால், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபைக்கு கடிதம் எழுதுகின்ற அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய காலப்பகுதியில் குமாரண்ணன் உறக்கமின்றி இயங்கக்கூடிய ஒருவர். இதற்கு நல்ல சான்றாக இருக்கக்கூடியது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்துணை ஆயர்களோடும் தொடர்பில் இருந்த ஒரு முக்கியமானவர், அரசியல் பிரமுகர்களோடு தொடர்பில் இருந்தவர். இவ்வாறாக குமாரண்ணனின் வாழ்க்கையை மிகவும் குறுகியதாக சுருக்கிவிட முடியாது. அது ஒரு அகலமானது, அகண்ட பாதையாக இருக்கின்றது. ஆனால் இன்று அவர் எங்களோடு இல்லை. அவர் இல்லாமை இருப்பது என்பது இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அல்லது உலக நாடுகளோடு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இப்போது ஒட்டுமொத்த உலகம் பயணிக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கும்
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வருடங்களாக இவை இருக்கின்றன. இந்த காலப்பகுதியில் குமாரண்ணன் இல்லை என்பது உண்மையில் ஒரு பெரும் தடுமாற்றமாகத்தான் இருக்க போகின்றது. சிலர் கூறலாம் குமாரண்ணன் என்ன நிறைவேற்றினார் அல்லது அவரால் என்ன சாதிக்கப்பட்டது என்றால் அவற்றுக்கெல்லாம் அவர் ஒருபோதுமே அவர் வெளிப்புறத்திலே தன்னை அடையாளப்படுத்தியதில்லை, முகநூல் பக்கங்களில் வருவதில்லை, அவர் எங்குமே இல்லை. அவருடைய இறந்த பின்னர் அவருடைய புகைப்படத்தை தேடிய போதும் கூட புகைப்படங்கள் கூட இல்லாத ஒரு துப்பாக்கியம் தான் இருந்தது. இவ்வாறாக ஒரு பெரும் வரலாறு அல்லது பெரும் சரித்திரம் என்று சரிந்திருக்கின்றது. இந்த இழப்பு ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் பேரிழப்பாக இருக்கின்றது. இன்று அமெரிக்கா செல்லக்கூடிய எம்மவர்கள் அல்லது எமது அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் யார் என்று சொன்னாலும் அங்கிருக்கக்கூடிய அரச உயர்மட்டங்களோடு கூட்டங்களை நடத்தக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருந்தது. குறிப்பாக யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்கா சென்ற போது மாவை சேனாதி ராஜாவோடு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான பல வெளிப்புற சந்திப்புகளை தயார்படுத்தி பல முக்கியமான ரகசிய சந்திப்புகளையும் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கு இருக்கக்கூடிய நல்ல சான்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் அவர்கள் குமாரண்ணன் தொடர்பாக பல விடயங்கள் அவர் இதை விட அதிகமாக தெரிந்திருக்கின்றார். இவ்வாறாக அவர் ஆற்றிய பணி என்பது இன்று இந்த பூமி பந்திலே யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அவரை பலருக்கு தெரிவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் யாரோடும் தொடர்புக்கு செல்லக்கூடிய ஒருவர் இல்லை. அது மட்டுமல்லாது அவருடைய பணிகளை பற்றி கூறப்போனால் அவர் உலக நாடுகள், குறிப்பாக இறுதியாக எம்மோடு கதைக்கின்ற போது கூறிய ஒரு விடயம், உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இடம்பெற்ற போது உக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு வெளியேற முடியாமல் இருக்கின்ற அகதிகள் பலருடைய விடயங்களிலே நேரடியாக சர்வதேச அமைப்புகளோடு இணைந்து அவர்களை வெளியேற்றுவதில் பணியாற்றியிருந்த ஒரு முக்கியஸ்தராகவும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இறுதி யுத்த பகுதியிலே, இறுதி யுத்த காலத்திலே இன்று வரைக்கும் இந்த விடயத்தை முன்கொண்டு செல்வதில் முக முக்கியமாக இருக்கக்கூடிய குமாரண்ணன் இறுதி யுத்த கால பகுதியிலே அமெரிக்காவின் அதிகாரிகள் சில தொடர்புகளை ஏற்படுத்த முற்பட்ட போது அதில் சில தடங்கல்கள் வந்த போதும் கூட அந்த தடங்கல்களை தாண்டியும் கூட சில முக்கியமான விடயங்களை முன்னகர்த்தி அங்கிருந்த மக்களுக்கான சில உரிமை மீட்பு விடயங்களிலும் அவர் செய்ததை யாரும் மறந்திருக்க முடியாது. இன்று உலகில் இருக்கக்கூடிய சொற்பமானவர்களுக்கு மட்டுமே குமாரண்ணனுடைய முகமும் அவருடைய செயற்பாடும் தெரியும். என்று சொன்னால் அவர் மிகவும் ரகசியமான அல்லது அமைதியான முறையில் தான் அவருடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். ஆடம்பரமாகவோ வெளித்தோற்றத்துக்கோ அவர் எதையும் செய்ததில்லை. அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுவார். சேனாதி அண்ணன் இப்போது அவருடைய நிறைவு இறந்து ஒரு வருடம் நிறைவு பெற்றிருக்கின்றது. சேனாதி அண்ணன் என்றுதான் மாவை அண்ணனை கூறுவார். சேனாதி அண்ணன் இந்த விடயங்களிலே சில விட்டுக் கொடுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பல முறை அவர் தொலைபேசி வழியாக கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பின்னர் அவர் சேனாதி அண்ணனோடு தொலைபேசி உரையாடல் ஒன்றை ஏற்படுத்தி இருந்தார். அந்த காலப்பகுதியில் அவருடைய மகனுக்கூடாக அந்த தொலைபேசி உரையாடலை ஏற்படுத்தி கொடுத்தோம். அது இப்போது இருக்கக்கூடிய அவருடைய மகன் மட்டும்தான் அதற்கு இருக்கக்கூடிய சாட்சி. இவ்வாறாக ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் சிறை சென்றவர், ஈழ விடுதலை போராட்டத்தின் பிதாமகனாக இருந்தவர், அதன் பின்னர் இறக்கும் வரை ஈழத்தமிழனுக்காகவே ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருந்த ஒருவர், உலகத் தமிழர்களால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒருவர், பலருக்கும் தெரியாத முகமாக இருந்த ஒருவர் இன்று எம்மோடு இல்லை என்பது இந்த இடத்தில் அவருக்கு அவருடைய சேவைகளை மட்டும்தான் பாராட்ட முடியுமே ஒழிய வேறு எதனையும் எம்மால் செய்ய முடியாது. அந்த அளவு மிகவும் ஒரு துணிகரமான ஒருவராக இருக்கின்றார். சர்வதேச ரீதியாக இலங்கை அரசு பலமுறை அவர் தொடர்பான கடுமையான நிலைப்பாடுகளை முறைப்பாடாக செய்தும் கூட சர்வதேச சமூகம் அந்த விடயத்திலே அவரை ஒரு நடுநிலையாளராகவும் ஈழத்தமிழர்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் ராஜதந்திர கட்டத்திலும் தான் அவரை வைத்து பார்த்து அந்த சர்வதேச சமூகம் நகர்த்தியது. இலங்கை அரசு 2009 பின்னர் பல சந்தர்ப்பங்களில் முத்துக்குமாரசாமி அவர்களை சில முக்கியமான இடங்களில் இருந்து வெளியேற்றுவதற்கு எடுத்த முயற்சிகள் கூட ஆங்காங்கே முறியடிக்கப்பட்டிருக்கின்றது சர்வதேச சமூகத்தால். இப்போது கேட்கலாம், இப்போது நீங்கள் இந்த காணொளியிலே அவரை பற்றி கூறலாம், அவர் எமது சமூகத்துக்கு செய்ததை நாங்கள் காணவில்லை என்று. இப்போது எமது சமூகத்துக்கு செய்தவற்றை வெளிப்படுத்துகின்ற அந்த மனநிலையில் அவர் அவருடைய வேலை திட்டங்களை முன்னகர்த்தவில்லை. காரணம், அவருடைய வாழ்க்கையில் இருந்தது அவையடக்கமும் பண்பும் பண்பாடும் தான் அவர் கூடவே எடுத்துச் சென்றாலே ஒழிய இப்போது இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களை போன்றோ போலியான வாழ்க்கையை அவர் வெளிநாட்டிலே வாழவில்லை என்பது மட்டும்தான் இங்கு குறிப்பிடத்தக்கது.
வாஷிங்டன், அமெரிக்காவின் மிக முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசியில், எல்லோரும் வாஷிங்டன் டிசியை நன்கு அறிந்திருப்பார்கள். அந்த வாஷிங்டன் டிசியில் முத்துக்குமாரசுவாமி என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. குமார் அண்ணனுடைய பெயர்களை அதிகளவான முக்கிய நபர்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள். அப்படியாக ஒரு செல்வாக்கு மிக்க ஒருவராகத்தான் குமார் அண்ணன் இருந்தார். அந்த தொடக்க கால சில பத்திரிகை குறிப்புகள் நம்மால் காணக்கூடியதாக இருந்தது. மே 22 குடியரசு நாளில் தமிழ் ஈழமெங்கும் கருத்தால் கருப்பு கொடி பாடசாலை 3 நாட்களுக்கு பகிஷ்கரிக்குமாறு கோரிக்கை, பரிபூரண துக்க நாளாக அனுஷ்டிக்குமாறு தமிழர் விடுதலை கூட்டணி வேண்டுகோள், தமிழர் விடுதலை கூட்டணி இளைஞர்கள் மீது போலீசார் வேட்டை, சிறை மீண்டு மறுபடியும் பழிவாங்கப்பட்டனர் என்கின்ற பல விடயங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை அத்தனையோடும் அவர் தொடர்பட்டவர். இப்படியாக அவருடைய வரலாறு என்பது ஒரு தனி ரகமான வரலாறாகத்தான் இருந்தது. அது மட்டுமல்லாது அவர் அடிக்கடி கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம், அவரை ஒருமுறை தந்தை செல்வா அரசியல் செய்கின்ற போது, இவர் இளையவராக இருக்கின்ற போது இவரை கைது செய்து விட்டார்களாம். இவர் மட்டுமல்ல, இவரோடு பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போது, அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கு அவர் விடுதலை தொடர்பில் அமிர்தலிங்கம், தந்தை செல்வா போன்றவர்கள் கூட தங்களுக்காக போலீஸ் நிலையம் கூட வந்திருக்கின்றார்கள். அப்படி வந்தவர்கள் ஒருமுறை எங்களை விடுதலை செய்ய முடியாது என்ற போது அமிர்தலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டதாக குமாரண்ணன் என்னிடம் கூறியது, நீங்கள் விடுதலை செய்யாது விட்டால் பரவாயில்லை, நாளை நீங்கள் விடுதலை செய்கின்ற சூழ்நிலையை நாங்கள் வெளியிலே ஏற்படுத்துவோம் என்று அமிர்தலிங்கம் எச்சரித்ததாக கூறுவார். அமிர்தலிங்கம் அவ்வாறான ஒரு துணிச்சலானவர். பல கருத்து வேறுபாடுகள், பல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் பின்னர் இருந்தாலும் கூட அவர்கள் இளையவர்களாக இருக்கின்ற போது அமிர்தலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் மிகவும் துணிச்சலாக இருந்திருக்கிறார்கள். மாவை சேனாதி ராஜா பற்றி அடிக்கடி ஒன்று கூறுவார். ஏன் இந்த மாவை அண்ணன் இப்போது இப்படி மாறிவிட்டார்? நாங்கள் இளையவராக இருக்கின்ற போது இந்த மாவை அண்ணன் எப்படி இருந்தார்? சேனாதி அண்ணன் என்று நாங்கள் ஒரு முறை அல்ல பல முறை கூறுகின்ற அளவுக்கு ஒரு துணிகரமாக இருந்தார். இவரை இப்படி மாற்றி விட்டார்களே என்றெல்லாம் பல முறை கவலைப்பட்டிருக்கிறார். அவருடைய குமாரண்ணனின் இறுதிக்கால பகுதியில் தமிழ் தேசிய அரசியல் இன்று நொந்து நூலாகி நொறுங்கிக் கொண்டிருப்பது கண்டு பல முறை உடைந்திருக்கின்றார். நாங்கள் எல்லாம் எப்படி தமிழரசு இந்த பணிகளை செய்திருக்கின்றோம், எப்படி அர்ப்பணித்தோம், ஏன் என்று சுயநலமாக இருக்கின்றார்கள், ஏன் என்று கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் எமது அரசியலை தீர்மானிக்கின்றார்கள், எமது அரசியலை எமது மக்கள் எல்லாம் முடிவெடுக்க வேண்டும் என்று குமாரண்ணன் பேசியது. குமாரண்ணன் பேசினாரா பேசவில்லையா என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். முடிந்தால் நான் அவர் என்னோடு இறுதியாக உரையாடியிருந்த அல்லது உரையாடிய சில வாட்ஸ்அப்பினுடைய பகுதிகளை மட்டும் இந்த இடத்திலே காட்டலாம். இப்படி ஒரு பெரும் மகானினுடைய இழப்பு, தேசிய தலைவரை தம்பி என்று பெயர் சூட்டி அழைத்தவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடியவர் சில வேளை பின்னூட்டங்களிலே அவர் இல்லை, இவர் என்ன செய்தார், அமெரிக்காவில் அங்கிருந்தார் இங்கிருந்தார் என்று நீங்கள் கதை சொல்லக்கூடும். ஆனால் இதற்கும் சாட்சிகளும் உயிரோடும் இருக்கின்றார்கள். அந்த சாட்சிகளும் காலப்போக்கிலே நான் நினைக்கின்றேன் குமாரண்ணன் தொடர்பில் எங்கோ ஒரு இடத்தில் பதிவு செய்வார்கள் என்று நம்புகின்றோம். குமாரண்ணன் தொடர்பில் அதிகளவாக இப்போது உயிரோடு வாழக்கூடிய அறிந்த ஒரு சாட்சி என்று சொன்னால் சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்கள் தான் இருக்கின்றார். குமாரண்ணனை அறிந்தவர். இப்படி தென்னிலங்கைக்கும் சவாலாக சர்வதேச ரீதியிலும் பெரும் ஒரு முக்கியமான பணியாற்றிய குமாரண்ணன் முத்துக்குமாரசாமி அவர்கள் இப்போது எம்மிடம் இல்லாத ஒரு பெரும் கவலைதான் எம்மிடம் இருக்கின்றது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. இப்போது குமாரண்ணனின் பிரிவால் துயருறும் அவருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரே விடயம், அவருடைய இறப்பால் துயருறுகின்ற குடும்பத்தாருக்கு ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் சார்பாகவும் அவரோடு நெருங்கி பழகியவன் என்கின்ற வகையில் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தின் ஊடகவியலாளராக குமாரண்ணனோடு பழகிய ஒரு இளவலாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அனைவர் சார்பிலும் தெரிவித்து செய்திகளுக்கு அப்பாலில் இருந்து ஒரு நெருடலான நிலையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.